وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் அவனது மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிய வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் அவன் மார்க்க செய்திகள் என் திசையிலும் எத்தி வைக்க வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தில் அறியாமை இருள் நீங்கிட, அறிவொளி மலர்ந்திட, இறைவனுடைய கோபத்தில் இருந்து நாம் விடுபட, சொர்க்க வாசலை நோக்கிய நம்முடைய பாதை இலகுவாக, குடும்பத்திலே நிம்மதி புரள, சமுதாயத்தில் ஒற்றுமை மலர, அல்லாஹுவினுடைய திருப்தி மட்டுமேதான் ஆறுதல், அல்லாஹுவின் திருப்தி மட்டுமேதான் ஆயுதம், அல்லாஹுவின் திருப்தி மட்டுமேதான் ஆதாரம் என்பதை உணர்ந்தவர்களாக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். படைத்தவனை நெருங்க படைப்புகள் எதற்கு என்கிற மைய கருத்தில் நடைபெறுகிற இந்த மாநாட்டில் படைத்தவனின் தண்டனை என்கிற தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய சொற்பொழிவுகளை பொறுத்தவரை அது சடங்குகளுக்காகவோ சம்பிரதாயங்களுக்காகவோ பொழுதுபோக்கிற்காகவோ நேரப்போக்கிற்காகவோ வருடத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு மாவட்டத்திலும் சாதாரணமான ஒரு காரணத்திற்காக நடத்தப்படுகின்ற சொற்பொழிவுகள் அல்ல இப்படிப்பட்ட மாநாட்டு சொற்பொழிவு. ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். மாநாட்டிற்கான அறைகூவலை அல்லாஹ்வே திருக்குர்ஆனில் விடுக்கிறான். நபியே, உபதேசம் செய்யுங்கள், நிச்சயமாக உபதேசம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் பயனளிக்கும் என்று வல்ல ரஹ்மான் திருக்குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வினுடைய அருளை பெற வேண்டும், அன்னலாரின் அன்பை பெற வேண்டும், சொர்க்கத்தின் மாட மாளிகைகளை பெற வேண்டும் என்பதற்காக நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். தண்டனை, இதை கேட்கும் போதே மனதிற்குள்ளும் உள்ளத்திற்குள்ளும் ஒரு பயமும் ஒரு அச்சமும் ஒரு நடுக்கமும் வர வேண்டும். அதுவும் படைத்தவனின் தண்டனை என்று சொல்லும் போது உலகத்தில் உள்ள தண்டனைகளை காட்டிலும் வித்தியாசப்படுகின்ற வேறுபடுகின்ற தண்டனை அந்த தண்டனை. உலகத்தின் தண்டனைகள் நிறத்திற்கு அப்பாற்பட்டதல்ல, சமுதாயத்தில் இருக்கிற உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கிற வர்க்க வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டதல்ல. சல்மான் கானுக்கு ஒரு தண்டனை, சமுதாயத்தில் தாழ்ந்தவனுக்கு ஒரு தண்டனை, முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு தண்டனை, சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற விவசாயிக்கு ஒரு தண்டனை. இதுதான் இந்த உலகத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற தண்டனை. ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன் திருமறை திருக்குர்ஆனில் 150 வசனங்களில் தன்னுடைய தண்டனையை பற்றி பேசுகிறான். தன்னுடைய தண்டனை எத்தகைய தண்டனை என்பதற்கு அவன் வர்ணனைகளை தருகின்ற போது, வார்த்தைகளை வாரி வழங்குகின்ற போது சற்றேற குறைய 12 விதமான தண்டனைகளை அல்லாஹ் தன்னுடைய தண்டனைக்குரிய வர்ணனைகளாக தருகிறான். காரணம், இன்ன அதாபி, நிச்சயம் என்னுடைய வேதனை தான், லஷதீத், மிக கடுமையானது. வ அன்ன அதாபி, நிச்சயம் என்னுடைய தண்டனை தான், ஹுவல் அதாபுல் அலீம், மிக கடுமையான வேதனை. ஃபயௌமைதின் லா யுஅذிபு அஸாபஹு அஹத், அந்த நாளில்
அவன் தண்டிப்பதை போல் யாரும் தண்டிக்க முடியாது என்று அவனுடைய தண்டனையின் கடுமைகளை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னானே, அதை எப்படியெல்லாம் நமக்கு விவரித்திருக்கிறான், எப்படியெல்லாம் விளக்கி சொல்லி இருக்கிறான். அதாபுன் அதீம், பயங்கரமான தண்டனை. அதாபுன் அலீம், வேதனையை தரும் தண்டனை. அதாபுன் முஹீன், இழிவு தரும் தண்டனை. அதாபுன் ஷதீத், கடுமையான தண்டனை. அதாபுன் முகீம், நிரந்தரமான தண்டனை. அதாபுன் கலீத், கரடு முரடான தண்டனை. அதாபுன் கைர மர்தூத், தவிர்க்க முடியாத தண்டனை. அதாபுன் கரீப், சமீபமான தண்டனை. அதாபன் நுக்ரா, மானக்கேடான தண்டனை. அதாபுன் கபீர், மிக பெரும் தண்டனை. அதாபன் கராமா, நீங்காத தண்டனை. அதாபுன் வாசிபுன், நிலையான தண்டனை. அருமை சகோதர சகோதரிகளே, செவிகளை மட்டும் திறக்காதீர்கள், சிந்தனைகளையும் திறயுங்கள். செவிகளை மட்டும் திறக்காதீர்கள், சிந்தனையும் சேர்த்து திறந்து விடுங்கள். செவிகளை மட்டும் திறக்காதீர்கள், உள்ளங்களையும் சேர்த்து திறந்து வையுங்கள். காரணம், உலக மக்கள் அல்லாஹ்வை பயப்பட, மார்க்கத்தை நிலைநாட்ட, சுன்னாவை நிலைநிறுத்த, அகிலத்தின் அருட்கொடை எண்ணலம் பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம், மனிதநேயத்தின் சிகரம், எதையும் தாங்கும் இதயம், சிந்தனை சிற்பி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையின்படி வாழ எத்தனை விதமான தண்டனைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், எத்தனை விதமான கடுமையான வார்த்தைகளை அல்லாஹ் உபயோகிக்கின்றான். காரணம், உலகத்தின் இன்பங்களிலேயே மூழ்கி கிடக்கின்ற மனிதன், உலகத்தின் சுகங்களையே அனுபவித்துக் கொண்டிருக்கிற மனிதன், உலகத்தின் இன்பங்கள் மட்டும்தான் நிலையானது, நிரந்தரமானது என்கிற மனப்பாலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன், காணல் நீரையெல்லாம் வற்றாத ஜீவனது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற மனிதன், வறுமையும் வெறுமையும் தான் உலகத்தின் மிக முக்கியமான சக்தி என்று நினைத்துக் கொண்டிருக்கிற மனிதன், படைத்த இறைவனை குறித்து நினைக்க வேண்டும் என்பதற்காக, படைத்தவனின் தண்டனையை குறித்து பயப்பட வேண்டும் என்பதற்காக, படைத்தவனின் மாமன்றத்தில் தனியாக போய் நிற்கிற போது நிராயுதபாணியாய் நிற்கதியாய் அவனுக்காக வாய்ப்பேச, அவனுக்காக வாதாட, அவனுக்காக வாழ்க்கையை தர, அவனுக்காக இறைவனிடத்தில் வார்த்தைகளை சொல்ல ஆளே இல்லாத ஒரு சூழ்நிலையில் எத்தனை விதமான தண்டனைகளை அவன் அனுபவிக்க போகிறான் என்பதை மனிதன் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுகைக்கு வா என்று சொல்லும் போது தொழுகை குறித்து நினைக்காத மனிதா, தர்மம் செய் என்று சொல்லும் போது அகம்பாவத்திலே மூழ்கி இருக்கிற மனிதா, மார்க்கத்தோடு வாழ என்று சொல்லும் போது விளையாட்டில் வீணான வாழ்க்கையில் மூழ்கி இருக்கிற மனிதா, அல்லாஹ்வின் தண்டனையை குறித்து எந்த அளவிற்கு நீங்கள் பயப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் சபையிலே, சஹாபாக்கள் குழுமி இருக்கிற சபையிலே அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் சொன்னார்கள், நாருக்குமுல்லதி தூகிதூன், நாருக்குமுல்லதி தூகிதூன். தோழர்களே, உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் ஏற்றி வைக்கிற நெருப்பு, எல்லா இடங்களிலும் பற்றி எரிகின்ற நெருப்பு, உலகத்தில் உள்ள அனைத்து நெருப்பு நீங்கள் ஏற்றுகிறீர்களே, அது ஜுஸும் மின் 70 ஜுஸ்அம் மின் ஜஹன்னம். நரகத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிற தண்டனையில் 70 மடங்கில் ஒரு மடங்குதான், 70 வகைகளில் ஒரே ஒரு வகையின் நெருப்பு தான் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறது. தொழிற்சாலைகளில் கசிந்து வருகின்ற நெருப்பு, விபத்துகளில் உருவாகக்கூடிய நெருப்பு, எரிமலைகளில் ஏற்படக்கூடிய நெருப்பு, தீக்குழம்பு, சமையலுக்காக நாம் உபயோகிக்கிற நெருப்பு, காடுகள் தீப்பற்றி எரியும் போது வரக்கூடிய நெருப்பு, குடிசைகள் தீப்பற்றி எரியும் போது வரக்கூடிய நெருப்பு, இவைகள் எல்லாமே ஒரு ஊரில் அல்ல, ஒரு நகரத்தில் அல்ல, ஒரு பகுதியில் அல்ல, உலகம் முழுவதும் எரிகின்ற நெருப்புகள் அனைத்தையும் நீங்கள் ஒன்றாக சேர்த்தால் தோழர்களே புரிந்து கொள்ளுங்கள், அது ஜுஸ்உம் மின் 70 ஜுஸ்ஆ, அது ஜுஸ்உம் மின் 70 ஜுஸ்ஆ. 70 வகை அல்லாஹ் வைத்திருக்கிற நரக நெருப்பில் ஒரே ஒரு வகைதான் இந்த உலகத்தில் இருக்கிற நெருப்பு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தண்டனையை குறித்து அதிகம் நாம் அஞ்சுவதற்காக, அல்லாஹ்வின் தண்டனையை குறித்து அதிகம் நாம் பயப்படுவதற்காக, நரக வேதனையை குறித்து மிக பயங்கரமாக நமக்கு சொன்னார்கள். அல்லாஹ்வின் படைத்தவனின் தண்டனை என்பது ஜெயிலுக்கும் வெயிலுக்கும் அப்பாற்பட்டது. படைத்தவனின் தண்டனை என்பது ஈபிகோவிற்கு அப்பாற்பட்டது. படைத்தவனின் தண்டனை என்பது உலகத்தில் கிடைக்கிற கடுங்காவல் சிறையை விட கொடுமையானது. படைத்தவனின் தண்டனை ஆயுள் கைதியை விட கடுமையானது. படைத்தவனின் தண்டனை தூக்கு தண்டனையை விட மோசமானது. அப்படிப்பட்ட தண்டனையை அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஷ்தகத்தின் நாரு அலா ரப்பிஹா. ஒரு நாள் நரகம்
தன் இறைவனிடத்திலே போய் முறையிட்டது. ஃபகாலத், நரகம் சொன்னது, ரப்பி, என் இறைவா, அகல பாதி பாதா, என் நெருப்பு கொதித்துக் கொண்டே இருக்கிறது. நரகமாகிய நான் ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதியில் எரிந்து கொண்டே இருக்கிறேனே, எனக்கு மூச்சு விடுவதற்கு கொஞ்சம் அனுமதித்தா என்று கேட்டேன். எப்படி? நரகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொழுந்து விட்டு எரிய வைத்திருக்கிறானே நரக நெருப்பு, அது பயங்கரமான மூட்டத்தில் எரிந்து கொண்டே இருக்கிறது. பயங்கரமாக நீர் கொப்பளங்களை, நீர் குமிழிகள், நெருப்பு குமிழிகளை தந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட நெருப்பு குழம்புகள் அல்லாஹ்விடத்தில் போய் முறையிட்டது, யா அல்லாஹ், நான் கொஞ்சம் மூச்சு விட வேண்டும், எனக்கு அனுமதித்தான். உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபஅذின லஹா பினஃப்ஸைன், 2 முறை மூச்சு விடுவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். நரகம் 2 முறை மூச்சு விடுகின்றது. அந்த 2 முறைகள் எப்படி இருக்கும்? நஃப்சுன் ஃபிஷ்ஷிதா, நஃப்சுன் ஃபிஷ்ஷிதா வ நஃப்சுன் ஃபிஸ்ஸைஃப். குளிர்காலத்தில் அது ஒரு முறை மூச்சு விடும், கோடை காலத்தில் அது ஒரு முறை மூச்சு விடும். ஃபஅஷத்து மா தஜிதுன மினல் ஹர், நீங்கள் வெப்பமான பகுதியில் வசிக்கிற போது எந்த நாளின் வெப்பம் உங்களுக்கு கடுமையான தாக்குதலை தருகிறதோ, வெப்பத்தின் டிகிரியை அன்றாடம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 26 டிகிரியா, 40 டிகிரியா, 38 டிகிரியா, 35 டிகிரியா என்றெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅஷத்து மா தஜிதுன மினல் ஹர், வெப்பத்தின் கடுமையை என்றைக்கு நீங்கள் உணர்கிறீர்களோ, வஅஷத்து மா தஜிதுன மினஸ் ஸம்ஹரீர், குளிரின் கொடுமையை என்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிறீர்களோ, அது இரண்டுமே நரகம் விடக்கூடிய மூச்சு. நம்முடைய வாழ்நாளில், நம்முடைய ஆயுட்காலத்தில் என்றைக்கு கடுமையான வெப்பத்தை ஒரு நாள் நாம் சந்தித்தோமோ, அது நரக நெருப்பு விடக்கூடிய மூச்சு. நம்முடைய வாழ்நாளில் என்றைக்கு நாம் கடுமையான குளிரை சந்தித்தோமோ, அதுவும் நரகம் விடக்கூடிய மூச்சு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரக நெருப்பை குறித்து, படைத்தவனின் தண்டனையை குறித்து நமக்கு சொன்னார்கள். அதனால் படைத்தவனின் தண்டனையை குறித்து பயப்படக்கூடிய மனது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய ஜக்காத், நம்முடைய ஹஜ், நம்முடைய வணக்க வழிபாடுகள், இவைகள் எல்லாவற்றையும் வைத்து படைத்தவனின் தண்டனையில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அதனால் தான் உலகத்தை குறித்தே அல்லாஹ் நம்மிடத்திலே துஆ கேட்க சொல்லும் போது கூட நரகத்தின் வேதனையிலிருந்து பாதுகாப்பு கேட்க சொல்கிறான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அதாபன்னார். யா அல்லாஹ், இம்மையில் எங்களுக்கு நன்மையை தா, மறுமையில் எங்களுக்கு நன்மையை தா, நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. இம்மையின் மறுமையின் நலனை கேட்கிற போது கூட நரகத்தின் வேதனையிலிருந்து பாதுகாப்பு கேட்கும்படி வல்ல ரஹ்மான் திருமறை குர்ஆனில் கட்டளையிட்டிருக்கிறான் என்றால், அவனுடைய அதாப், அவனுடைய தண்டனை எந்த அளவிற்கு மோசமானது, அவனுடைய தண்டனை எந்த அளவிற்கு கடுமையானது, அவனுடைய தண்டனை எந்த அளவிற்கு பயங்கரமானது, அவனுடைய தண்டனை எந்த அளவிற்கு பாரதூரமானது, அவனுடைய தண்டனை எந்த அளவிற்கு கொடுமையானது, அவனுடைய தண்டனை எந்த அளவிற்கு கொடூரமானது, அவனுடைய தண்டனை எந்த அளவிற்கு விகாரமானது, அவனுடைய தண்டனை எந்த அளவிற்கு விசித்திரமானது, அவனுடைய தண்டனை எந்த அளவிற்கு பயங்கரமானது, அவனுடைய தண்டனை எந்த அளவிற்கு பயத்தை ஏற்படுத்துவது. அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் படைத்தவனின் தண்டனையை மனிதர்கள் பார்க்கிற போது என்ன மாதிரி மனநிலை அவர்களிடத்திலே இருக்கும்? படைத்தவனின் தண்டனையை மாமன்றத்தில் நின்றவர்கள் பார்க்கிற போது அவர்களின் மனநிலை எப்படி இருக்கும்? இதோ அல்லாஹ் சொல்கிறான், யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைதின் பிபனி. இதைவிட பெரிய வார்த்தையை சொல்லிவிட முடியாது. மறுமையில் படைத்தவனின் தண்டனை இவர்கள் பார்க்கிற போது அந்த தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு தான் பெற்ற பிள்ளையை கூட அடகு வைத்து விடுவதற்கு சம்மதித்து விடுவான். யார் எந்த குழந்தையின் நலனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை வீணடித்தானோ, எந்த குழந்தையின் எதிர்காலத்திற்காக தன் நிகழ்காலத்தை வீணடித்தானோ, எந்த குழந்தை நாளைக்கு படித்து பட்டம் பெற்று மருத்துவராகவோ பொறியாளராகவோ மிகச்சிறந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக இளமையை தியாகம் செய்து, வாலிபத்தை தியாகம் செய்து, வெந்த பூமியில் நொந்து வாழ்ந்தாவது பரவாயில்லை, என் மகன் பட்டதாரியாக வேண்டும் என்பதற்காக படாத பாடுபட்டானோ, அந்த மகனை கூட கொடுத்து விடுவதற்கு தயாராகி விடுவான். கட்டிய மனைவியை கொடுப்பதற்கு கூட தயாராகி விடுவான். யார் எந்த மனைவியினுடைய இன்பத்திற்காகவே இவன் வாழ்ந்தானோ, எந்த மனைவியை சோகம் தொட்டுவிடக் கூடாதற்காக இவன் சோகத்திலேயே மூழ்கி இருந்தானோ, எந்த மனைவி நல்ல உடை உடுத்த வேண்டும் என்பதற்காக வெயிலிலும் பனியிலும் கடுமையான கஷ்டங்களை தாங்கினானோ,
அந்த மனைவியை கூட தந்து விடுவான். சொந்த சகோதரனை கூட தந்து விடுவான். அவனை அரவணைத்து வாழ்ந்த அவன் உறவினர்களை கூட தந்து விடுவான். மனைவி மட்டுமல்ல, மக்கள் மட்டுமல்ல, பெற்றோர் மட்டுமல்ல, பிள்ளைகள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லோரும் இவனுக்கு சொந்தம் என்றால், உலகத்தில் இருக்கிற எல்லோரும் இவனுடைய சொத்து என்றால், எல்லோரையும் கூட கொடுத்து விட்டு, யா அல்லாஹ் உன் தண்டனையிலிருந்து என்னை தப்பிக்க வைத்து விடு, யா அல்லாஹ் உன் தண்டனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு, யா அல்லாஹ் உன் தண்டனை எனக்கு தந்து விடாதே என்று அவன் சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதனால் தான் நரகத்தை குறித்து, படைத்தவனின் தண்டனையை குறித்து அல்லாஹ் நமக்கு மிக பயங்கரமான முறையில் பயமுறுத்துகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தவர்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹ அன்னாசு வல் ஹிஜாரா, காரணம் அந்த நரகத்தின் எரிகொல்லி, அந்த நரகத்தின் எரிவிறகு மனிதர்களும் கற்களும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். பயம் வேண்டாமா? ஒரு பதட்டம் வர வேண்டாமா? நரகத்தை நினைக்கிற போது நம்முடைய நெஞ்சுக்குழி நடுநடுங்க வேண்டாமா? படைத்தவனின் தண்டனையை குறித்து கேட்கிற போது, பார்க்கிற போது ஒரு பயம் நமக்கு வர வேண்டாமா? அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இப்படி சொல்லி காட்டுகிறான். ஆதலால் அருமை சகோதர சகோதரிகளே, உலகத்தில் நாம் வறுமையை கண்டு பயப்படுவதை விட, உலகத்தின் வெறுமையை கண்டு பயப்படுவதை விட, உலகத்தின் அச்சமற்ற சூழ்நிலையில் நாம் பயப்படுவதை விட, உலகத்தின் சீதோச நிலையை கண்டு நாம் பயப்படுவதை விட, மலை சரிவில் மலை ஏற்றத்தில் பிரயாணம் செய்யும் போது நெஞ்சம் பதபதக்குமே, நெஞ்சம் படபடக்குமே, உள்ளம் பரபரக்குமே, அப்படிப்பட்ட பயத்தை விட 1000 மடங்கு நாம் அதிகமாக பயப்பட வேண்டியது படைத்தவனின் தண்டனையை குறித்து. அதனால் தான் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையே அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தாலும், தன்னுடைய வாழ்க்கையே வணக்கமாக ஆக்கினாலும், தன் வாழ்வின் அனைத்தையும் இறைவனுக்காக, இறை திருப்திக்காக அடகு வைத்தாலும், அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் படைத்தவனின் தண்டனையை குறித்து பயந்தார்கள். படைத்தவனின் தண்டனையை குறித்து கண்ணீர் சிந்தினார்கள். படைத்தவனின் தண்டனையை குறித்து பதபதைத்தார்கள். படைத்தவனின் தண்டனையை நினைக்கும் போதெல்லாம் பயங்கரமான சூழ்நிலைக்கு ஆளானார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே எப்படிப்பட்ட அடிப்படை நரகத்தை குறித்து நமக்கு எச்சரிக்கிறான், நரகத்தின் உணவை பற்றி எப்படி நமக்கு கடுமையாக சொல்லுகிறான், நரகத்தின் பானங்களை குறித்து எப்படி சொல்லுகிறான், இதையெல்லாம் உள்ளடக்கும் விதத்தில் அகிலத்தின் கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இன்ன அஹ்வன அஹ்லின் நாரி அதாபன் யௌமல் கியாமா, கியாமத்து நாளில் மறுமை நாளில் மனிதர்களிலேயே ஆக சாதாரணமாக தண்டனைக்கு ஆளாக்கப்படுபவன், படைத்தவனின் தண்டனையில் சாதாரண தண்டனையை பெறுபவன் யார் தெரியுமா? ரஜுலுன் யூதஉ அலா அக்மஸி கதமைஹி ஜம்ரதான், ஒரு மனிதனை அல்லாஹ் நிற்க வைத்து அவன் பாதத்தின் அடியில் 2 தீக்கங்குகளை வைப்பான். நரகத்திலே போடுவது, சுட்டு பொசுக்குவது, வறுத்தெடுப்பது, கறிக்கட்டையாக ஆக்குவது, இவைகளெல்லாம் அப்புறம் சாதாரணமான தண்டனை, மிகச் சாதாரணமான தண்டனை, ஆக கடைசி நிலையில் உள்ள தண்டனை. நரகத்தில் அல்லாஹ் மனிதனை நிற்க வைத்து அவன் 2 பாதங்களுக்கு மத்தியில் 2 தீக்கங்குகளை மட்டும் வைக்கிறான். 2 தீக்கட்டிகளை மட்டும் வைக்கிறான். அதை வைத்தவுடன் என்ன மாதிரி சூழ்நிலை அவனுக்கு ஏற்படும்? பாதத்தின் அடியில், அடிக்காலில் அல்லாஹ் வைத்திருக்கிற நரகத்தின் தீக்கங்கு உள்ளத்திலே பரவி, உள்ளத்தில் சூடை ஏற்றி வெப்பத்தின் உஷ்ணத்தின் கொதிநிலைக்கு அவனை கொண்டு சென்று அவன் மண்டையில் இருக்கிற மூளையே உருகி ஊற்றும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இதை கேட்கிற போது நமக்கு பயம் வருவதில்லை, இதை கேட்கிற போது ஒரு அச்சம் நமக்கு வருவதில்லை, இதை கேட்கிற போது மார்க்கத்தின் முக்தி நிலையை அடைய வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு வருவதில்லை. இதை கேட்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவமிக்க அந்த அருள்மொழிகளின்படி வாழ வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு வரவில்லை. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் எப்படி சொல்கிறான்? இதில் அக்லாலு ஃபீ அனாகிஹிம் வஸலாசிலு யுஸ்ஹபூன், பாவம் செய்தவர்களை, உலகத்திலே அழிச்சாட்டியம் செய்தவர்களை, படைத்த இறைவனை மறந்து வாழ்ந்தவர்களை, பாவமான காரியங்களில் தொடர்ந்து ஈடுபட்டவர்களை, படைத்தவனை நினையுங்கள் என்று சொன்ன போதெல்லாம் இந்த காதிலே கேட்டு இந்த காது விட்டவர்களை, படைத்தவனின் படி வாழுங்கள் என்று சொன்ன போதெல்லாம் படைத்தவனுக்கு மாறு செய்தவர்களை, படைத்தவனால் படைக்கப்பட்ட வானம் பூமி அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டே அவனுக்கே நன்றி கெட்ட நிலையில் வாழ்ந்தவர்களை அல்லாஹ் நரகத்தில் எப்படிப்பட்ட உபசரணைகளை கொடுக்கிறான்,
எப்படிப்பட்ட உபசாரங்களை கொடுக்கிறான் என்றால் இதில் அக்லாலு ஃபீ அனாகிஹிம், அவர்களுடைய கழுத்துக்களில் நரகமாலைகளை, நரக சங்கிலிகளை அல்லாஹ் பூட்டுகின்றான். வஸலாசில், கொடுமையான விலங்குகளை வைத்து பூட்டுகின்றான். யுஸாபூன், தலைகீழ் அவர்கள் இழுத்து வரப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அருமை சகோதரர்களே, வெயில் கடுமையாக அடிக்கும் போது பாதத்தில் செருப்பில்லாமல் கொஞ்சம் தரையில் நின்றால் எப்படி நமக்கு சூடு வருகிறது? குளிர் கடுமையாக அடிக்கிற போது கட்டாந்தரையில், வெற்றுத்தரையில் செருப்பில்லாமல் காலை கீழே வைத்தால் எப்படிப்பட்ட குளிர் நமக்கு ஏற்படுகிறது? ஆனால் மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டனை தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கால் கீழே இருக்காது சகோதரா, உன் தலை கீழே இருக்கும், உன் முகம் கீழே இருக்கும், உன் மூளை கீழே இருக்கும், உன்னுடைய கண்கள் கீழே இருக்கும். அத்தனை உறுப்புகளிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தினுடைய தீஜுவாலைகளை போட்டு சூட்டி எடுக்கிறான் என்று குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்றால் எப்படிப்பட்ட அச்சம் நமக்கு இருக்கும்? எப்படிப்பட்ட அச்சம் நமக்கு இருக்க வேண்டும்? உலகத்தில் வெயில் என்றால், குளிர் என்றால் கொஞ்ச தூரம் கடந்து சென்றால் அந்த குளிரிலிருந்து தப்பிக்கலாம். வெயில் என்றால் கொஞ்ச தூரம் கடந்து சென்றால் வெயிலிருந்து தப்பிக்கலாம். ஒரு பாலைவனம் என்றால் நீண்ட தூரம் பிரயாணம் செய்துவிட்டு பாலைவனத்திலிருந்து தாண்டி சென்று விடலாம். ஆனால் நரகத்தில் படைத்தவனின் தண்டனைக்கு யாரெல்லாம் ஆளாகுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட சூழலை ஏற்படுத்துகிறான் என்றால் வஇதா உல்கு மின்ஹா மகானன் ضيقன் முகர்ரனீன் தஅவ் ஹுனாலிக சுபுரா, நரகத்தின் விசாலமான இடங்களில் அவனுக்கு சுருக்கமான, அவனுக்கு இறுக்கமான ஒரு சூழ்நிலையிலேயே போட்டு அல்லாஹ் அவனை கொடுமைப்படுத்துவான். தப்பிக்க முடியாது. 1 கிலோமீட்டர் தள்ளி சென்றால் நாம் வேறு எங்காவது போய்விடலாம் என்கிற சூழ்நிலை வராது. 5 மைல் தூரம் நாம் கடந்து விட்டால் பாதுகாப்பான இடத்திற்கு போய்விடலாம் என்கிற சூழ்நிலை வராது. காட்டு பகுதியில் மாட்டிக்கொண்டவர்கள் 10 கிலோமீட்டர் தள்ளி போனால் பாதுகாப்பு. குளிர் பிரதேசங்களில் சிக்கிக் கொண்டவர்கள் 5 மைல் தொலைவு தள்ளி போனால் பாதுகாப்பு. கடுமையான வெயில் அடிக்கிற பாலைவனத்திலே அகப்பட்டவர்கள் ஒரு 10 மைல் தூரம் தள்ளி சென்றால் பாதுகாப்பு. ஆனால் நரகத்திலே அகப்பட்டவன் 1000 கோடி மைல் தாடி சென்றாலும் அவனால் தப்பிக்க முடியாது. 1000 ஆண்டுகள் அவன் அலறினாலும் அவனால் தப்பிக்க முடியாது. 1000 ஆண்டுகள் அவன் அழுது புலம்பினாலும் கதறினாலும் கண்ணீர் விட்டாலும் அவனால் தப்பிக்கவே முடியாது என்கிற சூழ்நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். காரணம், அந்த நரகம் எவ்வளவு உயரமானது, அந்த நரகம் எவ்வளவு விசாலமானது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாள் தோழர்கள் எல்லாம் சஹாபாக்களுடைய அந்த சபையில் இருக்கிற போது இது சமிஅ வஜபத்தன், ஒரு பெரும் சப்தத்தை திடீர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிடத்திலே கேட்டார்கள், ததுரூன மா ஹாதா, இது என்ன சத்தம் என்று உங்களுக்கு தெரியுமா? குல்னா, நாங்கள் சொன்னோம், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அவன் தூதருமே அறிவார்கள். கால, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹாதா ஹஜருன் ருமிய பிஹி ஃபின்னார் முந்து 70 ஹரீஃபா, இது இந்த சப்தத்தை கேட்டோமே, இது எப்படிப்பட்ட சப்தம் தெரியுமா? 70 வருடங்களுக்கு முன்பு நரகத்தின் ஒரு முறையில் இருந்து, நரகத்தின் ஒரு முனையில் இருந்து தூக்கி எறியப்பட்ட கல் 70 ஆண்டு காலம் அது பிரயாணம் செய்து 70 ஆண்டு காலம் அந்த கல் நரகத்திலேயே தொடர் ஓட்டத்தில் இருந்து இப்போதுதான் விழுந்தது. அந்த சப்தத்தை அல்லாஹ் என்னை கேட்க வைத்தான். அப்படியானால் எத்தனை மைல் தூரம் அந்த நரகத்தின் நெருப்பு, எத்தனை கிலோமீட்டர் அந்த நரகத்தின் நெருப்பு! எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்று எதையோ சொல்கிறார்கள். உண்மையிலேயே எல்லையை தாண்ட முடியாத பயங்கரவாதம் மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் தான் இருக்கிறது. யாருக்கு? 99 100% ரஹமத்திற்கு 100% அருளுக்கு முரண்பட்டு வாழ்ந்தவர்கள், படைத்த இறைவனுக்கு இணை வைத்தவர்கள், படைத்தவன் இருக்க படைப்புகளை அழைத்து பிரார்த்தித்தவர்கள், பாவப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டவர்கள், சதா சர்வகாலமும் மதுவிலும் மாதுவிலும் சூதுவிலும் மூழ்கி தங்கள் வாழ்க்கையை தொலைத்தவர்கள், இளமையையும் வாலிபத்தையும் ஆபாசத்திலேயே கழித்தவர்கள், அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட்டவர்கள், கேவலமான தொழிலில் ஈடுபட்டவர்கள், பிறருடைய மானத்தோடு விளையாடியவர்கள், பிறருடைய கற்போடு விளையாடியவர்கள், எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட கடுமையான தண்டனையை கொடுக்கிறான், கடுமையான தண்டனையை கொடுக்கிறான். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்மை அவனுடைய வேதனையை விட்டு, படைத்தவனின் வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடும்படி சொன்னார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட எண்ணம் நம்மிடத்திலே இல்லாமல் இருக்கிறது.
அருமை சகோதர சகோதரிகளே, அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் அமல்களில் எந்த அளவிற்கு உச்சியில் இருந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். எந்த அளவிற்கு அமல்களை ரசித்து ருசித்து புசித்து செய்தார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையே வணக்கமாகியும் கூட, வாழ்க்கையின் அனைத்து கட்டத்தையும் வணக்கமாக்கியும் கூட, இரவு நேரத்தில் கும்மிருட்டில் உலகமே உறக்கத்தின் உச்சியில் இருக்கும் போது தான் ஒருவர் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டு, அல்லாஹ்வினுடைய மகத்துவத்தை பாடிக்கொண்டு, அல்லாஹ்வினுடைய துதிகளை உச்சரித்துக் கொண்டு, திக்ருகளை ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லி கடைசியாக கண் உறங்குவதற்கு முன்பு அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் அல்லாஹ்வை நினைத்து கேட்டது என்ன தெரியுமா? அல்லாஹும்ம கினி அதாபக யௌம தபஅசு இபாதக, اللهم قني عذابك يوم تبعث عبادك، اللهم قني عذابك يوم تبعث عبادك. 3 முறைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ இந்த துஆ. என்ன அர்த்தம் இதற்கு? யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய ரப்பே, உன் அடியார்களை ஒன்று சேர்க்கிற அந்த நாளில் உன் வேதனை விட்டு என்னை பாதுகாத்து விடு. யா அல்லாஹ், என் ரப்பே, உன் அடியார்களை ஒன்று சேர்க்கிற நாளில் வேதனை விட்டு என்னை பாதுகாத்து விடு. யா அல்லாஹ், என் ரப்பே, உன் அடியார்களை நீ ஒன்று சேர்க்கிற நாளில் வேதனை விட்டு என்னை பாதுகாத்து விடு. யார்? அமல்களிலேயே தங்களுடைய ஆயுளை கழித்தவர், அடுத்தவர்களுக்கு ஒரு சின்ன தொல்லையை கூட வாழ்வில் எக்கால கட்டத்திலும் தராதவர், பொறுமையின் பொக்கிஷமாய் திகழ்ந்தவர், சிந்தனையின் சிகரத்தை தொட்டவர், மனிதகுல மாணிக்கமாக திகழ்ந்தவர், அனைவருக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்தவர், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தின் அருட்கொடை என்று அல்லாஹுவால் பாராட்டப்பட்டவர். உலகம் முழுவதும் புவிக்கோள சுழற்சி அடிப்படையில் எங்காவது ஒரு மூலையில் பாங்கு சத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்கிற கலிமா மொழியப்பட்ட உடன் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார் என்கிற சங்கராதம் உலகம் முழுவதும் ஒலிக்கப் பெறும் வாய்ப்பை பெற்றவர். தூங்கும் போது கடைசியாக அல்லாஹ்வுடைய தண்டனையை நினைத்து, படைத்தவனின் தண்டனையை நினைத்து 3 முறை இந்த துஆ செய்திருக்கிறார்களே, நாம் செய்திருக்கிறோமா? நாம் அப்படிப்பட்ட உணர்வுடன் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடி இருக்கிறோமா? காரணம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட தண்டனையை, கடுமையான தண்டனையை வைத்திருக்கிறான். உலகத்தில் மனிதர்கள் எந்த அளவிற்கு நன்மைகள் செய்கிறார்களோ அந்த நன்மைகளுக்கு ஏற்ற பலன்களையும் பயன்களையும் அவன் தருவதைப் போலவே, மனிதா, நீ செய்கிற பாவத்தையும் அல்லாஹ் கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறான். சகோதரியே, நீ செய்கிற பாவத்தையும் இறைவன் கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனின் பாவத்தின் அளவு, ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தின் சம்பளம், ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தின் விகிதாச்சாரம், அதற்கு ஏற்ப தண்டனை அவன் வைத்திருக்கிறான். அவன் தண்டிப்பதில் நீதமானவன், அவன் தண்டிப்பதில் கடுமையானவன், அவன் தண்டிப்பதில் கணக்காளன். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? என்ன அடிப்படையில் சொன்னார்கள்? மறுமை நாளில் வேதனைகள் எந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கும் தெரியுமா? இன்ன மின்ஹும் மன் தஅஹுதுஹுன் நார் இலா கஅபை. மறுமையில் அல்லாஹ்வின் மன்றத்தில் சில பேருக்கு படைத்தவனின் தண்டனை எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்கள் செய்கிற பாவங்களுக்கேற்ப கெண்டை கால் வரை நரகம் அவர்களை தீண்டி இருக்கும். وَمِنْهُمْ مَنْ تَأْخُذُهُ إِلَى رُكْبَتَيْهِ. இன்னும் பலரை அவர்கள் செய்த பாவங்களுடைய விகிதாச்சாரத்திற்கேற்ப முட்டுக்கால் வரை நரகம் தீண்டி இருக்கும். وَمِنْهُمْ مَنْ تَأْخُذُهُ إِلَى حُجْزَتِهِ. இன்னும் பலரை அவர்கள் செய்கிற பாவங்களின் விகிதங்களுக்கேற்ப இடுப்பு வரை நரகம் தீண்டி இருக்கும். وَمِنْهُمْ مَنْ تَأْخُذُهُ إِلَى تُرْقُوتِهِ. இன்னும் பலரை அவர்கள் செய்கிற பாவங்கள் வரை அவன் தொண்டை குழி வரை நரகம் பிடித்திருக்கும். அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் பாவத்தில் முந்திக் கொண்டே இருக்கிறோம் என்றால், மனிதா, உன் சிந்தனையின் அடி ஆழத்தில் பதியவை. எது? கெண்டைக்காலில் இருந்து வேதனை முட்டுக்காலுக்கு வருகிறது, முட்டுக்காலில் இருந்து வேதனை நம்முடைய இடுப்புக்கு வருகிறது, இடுப்பு பகுதியிலிருந்து வேதனை நம் கழுத்து பகுதி வரை வருகிறது என்கின்ற கடுமையான ஒரு எச்சரிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, இந்த மாநாடு மிகப்பெரிய பொருட்செலவின் அடிப்படையில் நடப்பது உங்களுக்கு தெரியும். அதனால் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு தர்மத்தை மிகப்பெரிய ஒரு வசீலாவாக, காரணமாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் மாநாட்டினுடைய நலன் கேட்டு உங்களிடத்திலே வசூலிப்பதற்காக வேண்டி நன்கொடை பெட்டி வரப்படும். அமைதியாக சலனமின்றி உரையை கவனித்துக் கொண்டே உங்களுடைய தான தர்மங்களை அள்ளி கொடுக்கும்படி கேட்டுக் கொள்கிறோம். படி உலகத்தில்
மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களுடைய விகிதத்திற்கேற்ப, பாவங்களுடைய கணக்கிற்கேற்ப, பாவங்களுடைய அளவிற்கேற்ப அவனுடைய தண்டனைகளை எல்லாம் வைத்திருக்கிறான். உலகத்தின் ஒரு இடத்தில் இருக்கிற பொருளாதாரத்திற்கு ஏற்ப அல்ல, உலகத்தில் நீ சார்ந்திருக்கிற நிலத்திற்கு ஏற்ப அல்ல, உலகத்தினிடத்தில் இருக்கிற செல்வத்திற்கும் செல்வாக்கிற்கும் பதவிக்கும் பட்டத்திற்கும் ஏற்ப அல்ல. மனிதா, உலகத்தில் நீ செய்த பாவங்களுக்கு ஏற்ப, உலகத்தில் நீ செய்த குற்றங்களுக்கு ஏற்ப, உலகத்தில் நீ செய்த தீங்குகளுக்கு ஏற்ப உனக்கு மறுமையில் தண்டனைகள் இருக்கிறது. இதில் பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவமாக இருக்கிற, பாவங்களிலேயே மிக பயங்கரமான பாவமாக இருக்கிற படைத்தவன் இருக்க படைப்புகளிடத்திலே யாரெல்லாம் சென்றார்களோ, படைத்த இறைவனை யாரெல்லாம் நிராகரித்தார்களோ, வானங்கள், பூமி, நிலம், நீர், காற்று என்று பஞ்சபூதங்களையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிற சர்வசக்தன் ஏக இறைவன் ஒரே அல்லாஹ், அவனை விட்டுவிட்டு உலகத்தில் இருக்கிற மற்றவர்களை எல்லாம் தெய்வங்கள் என்று நம்பி, கடவுளர்கள் என்று நம்பி யாரெல்லாம் போனார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட தண்டனை வைத்திருக்கிறான். ஃபல்லதீன கஃபரு, எவர்களெல்லாம் அல்லாஹ்வை நிராகரித்தார்களோ, குத்தியத் லஹும் சியாபுன் மின் நார், அவர்களுக்கு நரகத்தினாலான நெருப்பினாலான ஆடைகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். யுஸப்பு மின் ஃபௌகி ரூஸிஹிமுல் ஹமீம், ஹமீம் என்கிற நரகம், நரகத்தினுடைய சாறு, நரகத்தினுடைய தண்ணீர் அவர்களுடைய தலைப்பகுதியிலிருந்து ஊற்றப்படும். அல்லாஹ் யுஸ்ஹரு பிஹி மா ஃபீ புத்தூனிஹிம் வல் ஜுலூத், அந்த நரகத்தினுடைய நீர் தலையின் மேலிருந்து அவர்கள் மீது ஊற்றப்பட்டவுடன் அந்த தண்ணீர் துளிகள் எங்கெல்லாம் பரவுகிறதோ, எங்கெல்லாம் படுகின்றதோ, பட்டவுடன் தீக்காயம் அங்கே ஏற்பட்டு, கொப்புளங்கள் அங்கே ஏற்பட்டு, உடலின் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் வெளியே வரும். சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாப்பான அடிப்படையில் நம்முடைய உடலை வைத்திருக்கிறான், தோலை கொடுத்திருக்கிறான், தோலுக்குள் சதையை கொடுத்திருக்கிறான், சதைக்குள் பலவிதமான கலவைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான். இவைகள் எதுவுமே வெளியே தெரியாத வரைக்கும் தான் மனிதனாக காட்சியளிக்கப்படுவான். கண்ணாக தெரியும் வரைக்கும் தான் மனிதனாக காட்சியளிக்கப்படுவான். கண்ணுக்குள் இருக்கக்கூடியவைகள் வெளியே வந்து விழுந்தால் எப்படி இருக்கும்? வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய குடல்கள் வெளியே வந்து விழுந்தால் எப்படி இருக்கும்? முதுகுக்குள் இருக்கக்கூடிய தசைகள் வெளியே வந்து விழுந்தால் எப்படி இருக்கும்? மறுமையில் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற எல்லோருக்கும் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய தண்டனை நரகத்தினுடைய ஹமீம் என்கிற சாறை, நரகத்தினுடைய நீரை, நரகத்தினுடைய ஜூஸை அல்லாஹ் ஊற்றுகிறான். அது படப்பட, உடலில் அது படப்பட, எங்கெல்லாம் அந்த நரகத்தினுடைய துளிகள் படுகிறதோ அங்கெல்லாம் உள்ளே அடி ஆழம் வரைக்கும் அது சென்று உள்ளே இருக்கிற உறுப்புகள் தூக்கி வெளியே போடும். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். எப்படிப்பட்ட தண்டனை அந்த தண்டனை! அதற்கடுத்து அல்லாஹ் யாரை குறித்து சொல்லுகிறான்? வயலுல் லிக்குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, புறம் பேசி குறை சொல்லி தெரிந்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் கேடு. அல்லதி ஜமஅ மாலஹு வ அத்ததா, தன்னுடைய பொருளாதாரத்தை சேகரித்து எண்ணி எண்ணி பார்த்துக் கொண்டிருக்கிறானே, ஏழைகளை பற்றி நினைக்காமல், கஷ்டப்படுபவர்களை பற்றி நினைக்காமல், வறியவர்களை பற்றி நினைக்காமல், பாதிப்பிலே இருப்பவர்களை பற்றி நினைக்காமல், தேவையில் இருப்பவர்களை பற்றி யோசிக்காமல், கஷ்டப்படுகிற தன் சகோதரர்களை பற்றி யோசிக்காமல், பாவத்திலே இருக்கிற, பாவப்பட்ட சூழலில் இருக்கிற தன் சொந்த பந்தங்களை பற்றி யோசிக்காமல், சதா சர்வகாலம் ஜமஅ மாலஹு வ அத்ததா, பொருளாதாரத்தை எண்ணி சேகரித்துக் கொண்டே இருக்கிறானே. யஹ்சபு அன்ன மாலஹு அக்லதா, அவனுடைய பொருளாதாரம் அவனை நிரந்தரமாக வாழ வைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறானே. அன்ன மாலஹு அக்லதா கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, இப்படி உலகத்தின் ஆசையில் மூழ்கி இருக்கிற ஒவ்வொருவனையும் ஹுதமா என்கிற நரகத்தில் அல்லாஹ் தூக்கி போடுகிறான். யாரே? உலகம் மட்டும்தான் பிரதானமானது என்கிற எண்ணத்திலே உள்ளவன், உலகம் மட்டும்தான் நிரந்தரமானது என்கிற நம்பிக்கையில் வாழ்ந்தவன், உலகத்தின் தேவைதான் மிக பிரதானமானது என்கிற கொள்கையில் இருந்தவன், காசை சேர்க்க வேண்டும், துட்டை சேர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும், அந்த சேர்க்கப்பட்ட பணத்தை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற பண பேராசை பிடித்தவன். லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, ஹுதமா என்கிற நரக நெருப்பிலே அவன் வீசப்படுவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். வமா அத்ராக மல் ஹுதமா, ஹுதமா என்கிற அல்லாஹ்வின் தண்டனை என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? நாருல்லாஹில் முகததா, அது அல்லாஹ்வினால் ஏற்றி வைக்கப்பட்ட அல்லாஹ்வின் நரக நெருப்பு. அல்லதி தத்தலியு அலல் அஃஇதா, அந்த நரக நெருப்பின் ஒரு துளி இதயத்திலே பட்டுவிட்டால், ஒரு துளி நெஞ்சு பகுதியில் பட்டுவிட்டால், உள்ளத்தின் அடி ஆழம் வரை உள்ளே சென்று உள்ளே இருக்கிற இருதயத்தை தூக்கி எறிந்துவிடும். தத்தலியு அலல் அஃஇதா, தத்தலியு அலல் அஃஇதா, இதயங்களை நொறுங்க வைக்கிற நரக நெருப்பு அது, உள்ளங்களை குமுற வைக்கிற நரக நெருப்பு அது, நெஞ்சத்தின் சதைகளை, நெஞ்சத்தின் எலும்புகளை சுக்கு நூறாக்கக்கூடிய நரகத்தின் நெருப்பு அது.
பயப்பட வேண்டும் சகோதர சகோதரிகளே, பயப்பட வேண்டும். நாம் நரகத்தை குறித்து கேட்கிற போது, படைத்தவனின் தண்டனை குறித்து கேட்கிற போது அச்சம் நமக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட அச்சத்திலே நாம் வாழ வேண்டும். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வமன் கஃபத் மவாசீனுஹு, யாருடைய நன்மை தட்டு குறைந்து காணப்படுகிறதோ, ஃபஉலாயிக அல்லதீன கஸிரு அன்ஃபுஸஹும் ஃபீ ஜஹன்னம காலிதூன், அவர்கள் தான் தங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொண்டவர்கள். உலகத்திலே வியாபாரத்திலே தோல்வி அடைந்தவர்களை அல்லாஹ் நஷ்டவாளி என்று சொல்லவில்லை. பரீட்சையில் ஃபெயிலானவர்களை நஷ்டவாளி என்று சொல்லவில்லை. யாரை நஷ்டவாளி என்று சொல்லுகிறான் என்றால், யாரெல்லாம் மார்க்கத்திற்கு முரண்பட்டு வாழ்ந்தார்களோ, நன்மைகளை சேர்க்காமல் இருந்தார்களோ, மறுமையில் அவர்களுடைய இடைத்தட்டு குறையும் நிலையில் இருந்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் தான் தங்களுக்கு தாங்களே அனிதம் இழைத்துக் கொண்டவர்கள். அவர்கள் ஜஹன்னம் என்கிற நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். தல்ஃபஹு வுஜூஹஹும் முன்னார், நரகத்தின் நெருப்பு அவர்களுடைய முகங்களை கரித்துவிடும். வஹும் ஃபீஹா காலிஹூன், அதிலே அவர்கள் கரிக்கட்டையாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதவிதமான தன்னுடைய தண்டனைகளை குறித்து சொல்கிறான். விதவிதமான தண்டனைகளை குறித்து சொல்கிறான். ஆதலால் சதா சர்வகாலம் உலகம் உலகம் என்றே ஓடிக்கொண்டிருக்கிற நாம், சதா சர்வகாலம் உலகத்தினுடைய ஆசைகளை மட்டுமே பெற வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருக்கிற நாம், கொஞ்சம் படைத்தவனையை நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். படைத்தவனின் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். படைத்த இறைவனின் கோபத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுபடுவதற்கு என்ன மாதிரியான பாக்கியம் நமக்கு இருக்கிறது என்பதை நினைக்க வேண்டும். அருமை சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுதுவிட்டு தன் மக்களை நோக்கி திரும்பினார்கள். சுபஹ் தொழுதுவிட்டு மக்களை நோக்கி திரும்பினார்கள். திரும்பிவிட்டு ஒரு கேள்வி ஒன்றை கேட்டார்கள். தோழர்களே, இன்றைய நாள் இரவில் உங்களில் யாரேனும் கனவு ஒன்றை கண்டீர்களா என்று கேட்டார்கள். உடனே கனவு கண்டவர்கள் தாங்கள் கண்ட கனவை ஒவ்வொன்றாக ரசூலுல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள். கனவை நிதானமாக கேட்டுக்கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நாடியபடி நடக்கும் என்ற நற்செய்தியை சொல்லிவிட்டு திரும்பவும் ஆரம்பிக்கிறார்கள். தோழர்களே, என் அருமை தோழர்களே, இன்றைய இரவு நான் ஒரு கனவு கண்டேன் என்று சொன்னார்கள். தோழர்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவையே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதடுகள் உச்சரிக்க போகிற வார்த்தைகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரக்கூடிய கனவை பொறுத்த வரைக்கும் வஹீயின் ஒரு பகுதி. சாதாரண மனிதர்களுக்கு வரக்கூடிய கனவல்ல நபிமார்களின் கனவு. நபிமார்களின் கனவு என்பது நபித்துவத்தின் ஒரு அங்கம். நபிமார்களின் கனவு என்பது வஹீயின் ஒரு பிரிவு. ஆதலால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட கனவை தன் தோழர்களோடு பகிரக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற போது அந்த காட்சியை நிதானமாக நிசப்தமாக தோழர்கள் கூட்டம் அமைதியாக பார்த்துக் கொண்டே இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவை தொடர்கிறார்கள். தோழர்களே, நேற்று இரவு 2 பேர் என்னிடத்திலே வந்தார்கள். என்னை தூக்கி கொண்டு சென்றார்கள். புனிதமான ஒரு இடத்திற்கு என்னை கூட்டிக் கொண்டு போனார்கள். அங்கே நான் அவர்களோடு சென்று போய்கொண்டே இருக்கும் போது ஃபஇதா ரஜுலுன் ஜாலிசுன் வரஜுலுன் காயிமுன் பியதிஹி கல்லூபுன் மின் ஹதீத். தோழர்கள் ஆச்சரியத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவை தொடர்கிறார்கள். தோழர்களே, நான் அந்த புனித இடத்தை தாண்டி செல்லும் போது அங்கே ஒரு மனிதன் அமர்ந்து கொண்டிருந்தார். ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தார். நின்று கொண்டிருந்த மனிதனிடத்தில் இரும்பாலான பெரிய கொக்கி ஒன்று இருந்தது. தோழர்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். ஆஹா, கடுமையான ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்களே. என்ன விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள்? உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்கிறார்கள். இன்னஹு யுத்கிலு ذلكல் கல்லூபா ஃபீ ஷித்கிஹி ஹத்தா யப்லுக கஃபாஹு. நின்று கொண்டிருப்பவர் கையில் வைத்திருக்கிற இரும்பு கொக்கியை வைத்து ஓங்கி அடிக்கிறார். அமர்ந்து கொண்டிருப்பவரை பார்த்து அமர்ந்து கொண்டிருப்பவருடைய கன்னத்திற்குள் பட்ட இரும்பு கொக்கி பிடரி வழியாக வெளியே வந்தது. மீண்டும் அந்த கொக்கி உருவப்படுகிறது. உருவப்பட்ட கொக்கி திரும்பவும் இடதுபுறமாக அடிக்கப்படுகிறது. இடதுபுறத்தின் தாடையில் இடதுபுறத்தின் கன்னத்தில் அங்கே ஆழமாக இறங்கிய இரும்பு கொக்கி மீண்டும் அவருடைய இடது பிடரி வழியாக வெளியே வருகிறது. இந்த பிடரியில் குத்து விழும்போது இந்த பிடரி சீராகிறது. இந்த கன்னத்தில் குத்து விழும்போது இந்த கன்னம் சீராகிறது. இப்படியே அவருக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்கிறார்கள். நான் அந்த இருவரிடத்திலே கேட்டேன், இவன் யார்? இவன் என்ன பாவம் செய்தான்? ஹதீஸின் இறுதியில் அந்த இருவரும், அதாவது அழைத்து சென்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொன்னார்கள், முஹம்மதே ஹாதா ஹுவ கஸாபுன் ஃபகஸாபுன். யார் தெரியுமா?
உலகத்திலே வாழும் போது பொய் பேசிக் கொண்டு திரிந்தவன். வியாபாரிகளே, வியாபாரத்தில் எத்தனை பொய்களை சொல்லுகிறோம். தொழில் செய்பவர்களே, தொழிலில் எத்தனை பொய்களை சொல்லுகிறோம். குடும்பத்திலே எவ்வளவு பொய்களை சொல்லுகிறோம். எத்தனை பொய்களை சொல்லி வியாபாரம் செய்கிறோம். அடுத்தவர்கள் நம்மை நம்ப வேண்டும் என்பதற்காக எத்தனை விதவிதமான வேஷங்களை போடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், படைத்தவனின் தண்டனை மறுமை நாளில் பொய் சொல்பவனுக்கு மறுமை நாளில் மட்டுமல்ல, அவன் மரணித்ததற்கு பிறகு மறுமை வரைக்கும் இந்த தண்டனை இருந்து கொண்டே இருக்கும். அது இரும்பு கொக்கி அவனுடைய கன்னத்திற்குள் குத்தப்பட்டு பிடரி வழியாக எடுக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். திரும்பவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்கிறார்கள், அலா ரஜுலின் முல்தஜின், அங்கே ஒரு மனிதன் கவிழ்ந்து படுத்துக் கொண்டிருக்கிறார். அலா கஃபாஹு வ ரஜுலுன் காயிமுன் அலா ரஸிஹி பிஸஹ்ரத்தின், அங்கே ஒருவர் ஒரு கழித்து படுத்த நிலையில் இருக்கும்போது அவருக்கு முன்னால் இன்னொருவர் பெரிய பாறாங்கல்லை கையில் வைத்திருக்கிறார். ஃபயஸ்திகு பிஹி ரஸஹு ஃபஇதா தரபஹு ததஹதல் ஹஜரு, கையில் வைத்திருக்கிற பெரிய பாறையை வைத்து அங்கே இருக்கக்கூடிய மனிதனின் தலையில் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறார். அடிக்கும் போது அடித்த அடியில் தலையில் அந்த பாறை பட்டு பாறை உருண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. தலை சுக்குநூறாக்கப்படுகிறது. உருண்டு ஓடக்கூடிய பாறையை அவர் ஓடி போய் எடுத்து வருகிறார். எடுத்து வரும்போது தலை மீண்டும் சரி செய்யப்படுகிறது. மீண்டும் அவர் தலையை அடிக்கிறார். தலை உடைபடுகின்றது. பாறை உருண்டு ஓடுகிறது. இப்படியே இலா யௌமில் கியாமா, கியாமத்து நாள் வரைக்கும் அவருக்கு படைத்தவனின் தண்டனை. யார் என்று கேட்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தெரியுமா? யார் தெரியுமா? மார்க்கெட் மீது பற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய விஷயம் இது. அழைப்பு பணியில் ஆர்வம் இருக்கிற ஒவ்வொருவரும் பயப்பட வேண்டிய விஷயம் இது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபரஜுலுன் அல்லமஹுல்லாஹுல் குர்ஆன ஃபனாம அன்ஹு பில்லைல், யாருக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய கல்வியை கொடுத்தானோ அந்த குர்ஆனுடைய கல்வியை புறக்கணித்தவன், வலம் யஅமல் ஃபீஹ், அதன்படி அமல் செய்யாதவன். முஸ்லிம்களே, அல்லாஹ் குர்ஆனை நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறான். மிகப்பெரிய பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறான். குர்ஆனை நமக்கு அல்லாஹ் வேதமாக ஆக்கியிருக்கிறான். குர்ஆன் தான் நமக்கு அல்லாஹ்வால் அருளப்பட்டிருக்கிற வழிகாட்டி என்று சொல்லி இருக்கிறான். ஆனால் அந்த குர்ஆனின் சிறப்பை உணராதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ படைத்தவனின் தண்டனை பாறாங்கல்லால் அடி. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இலா ஸகபின் மிஸ்லி தன்னூர் அஅலாஹு ضيقٌ வஅஸ்ஃபலு வாசிஉன். அடுத்து நான் சென்றேன். அடுத்து என்னை அழைத்து சென்றார்கள். ஒரு பெரிய அடுப்பு பக்கத்திலே நான் கொண்டு வந்து செல்லப்பட்டேன். அங்கே ஒரு பெரிய துளை ஒன்றை நான் பார்த்தேன். ஒரு பெரிய சட்டியை போன்ற ஒன்றை பார்த்தேன். அதன் மேல்முனை மிகவும் குறுகலாக இருந்தது. அதனுடைய அடிப்பகுதி மிகவும் விசாலமானதாக இருந்தது. குடிக்கின்ற அந்த தண்ணீர் சொம்பு, அதனுடைய முறை, நாம் தண்ணீர் குடிக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். எப்படி மேல்முனை குறுகலாகவும் அடிப்பகுதி விசாலமானதாகவும் இருக்கிறதோ அப்படிப்பட்ட எரிந்து கொண்டிருக்கிற ஒரு அடுப்பின் பக்கம் நான் அழைத்துச் செல்லப்பட்டேன். நான் அங்கே சென்ற போது அதன் உள்ளே, அதன் கீழே கடுமையான முறையில் நெருப்பு கொதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. நெருப்பு ஏற்றப்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த சட்டிக்குள், அந்த பெரிய சட்டிக்குள் நிர்வாணமாக ஆண்களும் பெண்களும் உயிரோடு வதைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். எப்படி நாம் உணவை தயாரிக்கின்ற போது உலையில் கொதிக்குமோ அரிசி, அதுபோன்று அரிசிகளை போன்று நிர்வாணமான ஆண்களும் நிர்வாணமான பெண்களும் அந்த தீச்சட்டிக்குள் கொதித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு முறையும் கொதிநிலை தாங்காமல், உஷ்ண நிலை தாங்காமல் மேலே ஏறி வருவதற்கு அவர்கள் முயற்சிக்கும் போதெல்லாம் மேலே அந்த குறுகலான தலைப்பகுதி இருப்பதனால் அவர்களுடைய தலையை கூட வெளியே கொண்டு வர முடியாமல் மீண்டும் மீண்டும் அவர்கள் கீழே அடி ஆழத்திற்கு அடித்து துரத்தப்படுவார்கள். எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டது, அவர்கள் தான் அஸ்ஸுனாத், விபச்சாரிகள். அடுத்து நான் சென்றேன். அலா நஹரின் மின் தமின், இரத்த ஆறு ஒன்றுக்கு நான் அழைத்துச் செல்லப்பட்டேன். ஃபீஹி ரஜுலுன் காயிமுன் அலா வஸத்தின் நஹர் வ அலா ஷத்தின் நஹர் ரஜுலுன் பைன யதைஹி ஹிஜாரத்துன்.
அங்கே இரத்த நதியின் நடுப்பகுதியில் இரத்தத்தின் வாடையை, இரத்தத்தின் உஷ்ணத்தை தாங்க முடியாமல் நீந்திக் கொண்டிருந்தான் ஒருவன். ஆனால் அவன் நீந்தி வரக்கூடிய அந்த பகுதியின் எதிர்முனையிலேயோ கரை ஓரத்திலேயோ ஒருவர் பெரிய ஆயுதம் ஒன்றை வைத்துக் கொண்டிருந்தார். இவன் இரத்த நெடி தாங்க முடியாமல், இரத்தத்தின் வெப்பத்தை தாங்க முடியாமல், இரத்தத்தின் கொடூரத்தை தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு நீந்தி வந்து எப்படியாவது தரையை தொட்டு கரையை கடக்கலாம் என்று நினைக்கும் போது அங்கே எதிர்முனையில் ஆயுதத்தோடு நின்று கொண்டிருப்பவர் தன் ஆயுதத்தால் ஓங்கி ஒரு அடி அடிப்பார். எந்த இடத்தில் அவன் நீந்தி வந்தானோ அதே இடத்திற்கு திரும்பவும் செல்லுவான். திரும்பவும் அவன் வருவான், திரும்பவும் அடிவிடும், திரும்பவும் வருவான். இப்படியே கியாமத்து நாள் வரைக்கும் நடக்கும். நான் கேட்டேன், இவர்கள் யார் என்று எனக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் தான் ஆக்கிலுர் ரிபா, வட்டி வாங்கி சாப்பிட்டவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. தலால் அருமை சகோதரர்களே, அருமை சகோதரிகளே, படைத்தவனின் தண்டனை மிக பயங்கரமானது. எல்லா பாவங்களையும் பதிவு செய்வதற்கு அல்லாஹ் மலக்குமார்களை வைத்திருக்கிறான். பாவங்கள் செய்த நாம் கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்து விடு. யா அல்லாஹ், எங்கள் குற்றங்களை களைந்து விடு. யா அல்லாஹ், எங்கள் குறைகளை நீக்கிவிடு. யா அல்லாஹ், எங்களை தூய்மைப்படுத்து. யா அல்லாஹ், எங்களை தூய்மைப்படுத்து. யா அல்லாஹ், எங்களை தூய்மைப்படுத்து. பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். பாவக்கரையில் படித்திருக்கிற எங்கள் சட்டை தூய்மையானதாக வேண்டும். பாவக்கரையில் படித்திருக்கிற எங்கள் உள்ளம் வெள்ளை வெளேர் என்றாக வேண்டும். பாவத்திலேயே உருண்டு கொண்டிருக்கிற எங்களுடைய நாவு சுத்தமாக வேண்டும். பாவங்களை தீண்டிக் கொண்டிருக்கிற, பாவங்களை தொட்டுக் கொண்டிருக்கிற எங்களுடைய கரங்கள் தூய்மையாக வேண்டும். பாவங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிற எங்கள் பாதங்கள் தூய்மையாக வேண்டும். பாவங்களை பார்த்துக் கொண்டிருக்கிற எங்கள் கண்கள் தூய்மையாக வேண்டும். பாவங்களையே நினைத்துக் கொண்டிருக்கிற எங்கள் சிந்தனை, பாவங்களையே நினைத்துக் கொண்டிருக்கிற எங்கள் உள்ளம், பாவங்களையே கற்பனை செய்து பார்த்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய ஆன்மா அனைத்தும் தூய்மை பெற வேண்டும் என்பதனால் தான் ஒவ்வொரு தொழுகையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன கதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். யா அல்லாஹ், கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் எவ்வளவு இடைவெளி ஏற்படுத்தியிருக்கிறாயோ அவ்வளவு இடைவெளியை எனக்கும் என் பாவத்திற்கும் இடையே ஏற்படுத்து. அல்லாஹும்ம நக்கினி, அல்லாஹும்ம நக்கினி மின் கதாயாய கமா யுனக்க ஸௌபுல் அப்யது மினத் தனஸ். கரைபடிந்த ஆடை, கரைபடந்த ஆடை எப்படி வெள்ளை வெளேர் என்று தூய்மைப்படுத்தப்படுமோ அப்படி என் பாவங்களிலிருந்து தவறுகளில் என்னை தூய்மைப்படுத்தி விடு யா அல்லாஹ். என்ன அர்த்தம் இதற்கு? என்ன அர்த்தம் இதற்கு? அன்றாடம் கையால், காலால், நாவால், நம்முடைய சிந்தனையால், கண்களால் தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கிற பாவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதனால் தான் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் பாவத்தை பார்க்காதவர், பாவத்தை செய்யாதவர், பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர், வானலாவ புகழ் உயர்த்தப்பட்டவர், வாங்கு சத்தம் சொல்லப்படும் போதெல்லாம் அல்லாஹ்வின் பேருக்கு அடுத்தபடியாக மொழியப்பட்டவர், எல்லா நபிமார்களுக்கும் கடைசியாக அனுப்பப்பட்டாலும் முதலில் சொர்க்கம் செல்வதற்குரிய பேராய்ப்பு வழங்கப்பட்டவர் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் பள்ளியை நோக்கி வீட்டை விட்டு புறப்படும் போது அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, யா அல்லாஹ், என் உள்ளத்தில் ஒளியை ஏற்படுத்து, என் பார்வையில் ஒளியை ஏற்படுத்து, என் செவி புலனில் ஒளியை ஏற்படுத்து, என் நாவில் ஒளியை ஏற்படுத்து, என் முன்புறம் ஒளியை ஏற்படுத்து, என் பின்புறம் ஒளியை ஏற்படுத்து, என் மேற்புறத்தில் ஒளியை ஏற்படுத்து, என் கீழ்ப்புறத்தில் ஒளியை ஏற்படுத்து, என் வலதுபுறத்தில் ஒளியை ஏற்படுத்து, என் இடதுபுறத்தில் ஒளியை ஏற்படுத்து என்று தொடர்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். காரணம், எந்த திசையிலும் பாவங்கள் நம்மை பட்டுவிடக் கூடாது என்பதற்காக. எந்த திசையிலும் இருக்கிற பாவங்கள் நம் மீது விழுந்து விடக்கூடாது என்பதற்காக. எந்த திசையில் பாவங்கள் நம் மீது விழுந்தாலும் படைத்தவனின் தண்டனை மிக கடுமையாக இருக்கும் என்பதற்காகத்தான் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு துஆவை கேட்டார்கள். அருமை தோழர்களே, அருமை தோழிகளே, அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் சொன்னார்கள், படைத்தவனின் தண்டனையை, கருண கொடூரமான தண்டனையை நம் மனக்கண் முன்னே கொண்டு வந்தார்கள். படைத்தவனின் தண்டனையை நினைத்து பார்க்கும் போதே உள்ளங்கள் பதவதைக்கும்படி சொன்னார்கள். படைத்தவனின் தண்டனையை கேட்கிற போதே, படைத்தவனின் தண்டனையை பற்றி சொல்லுகிற போதே உள்ளங்கள் நடுநடுங்கக்கூடிய ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். அதாவது மறுமை நாளில் யூதா பி அன்அமி அஹ்லி துன்யா மின் அஹ்லி நார் யௌமல் கியாமா. மறுமை நாளில் மறுமையின் மாமன்றத்தில் அல்லாஹ் உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களிலேயே மிக மிக சிறப்பான வாழ்வில் வாழ்ந்த ஒருவனை கொண்டு வருவான். யார் அவன்? வெயிலில் வேர்வையை காணாதவன், வறுமையின் கோரப்பிடியில் விடாதவன்,
வெறுமை என்றால் என்னவென்றே தெரியாதவன், அச்சத்தை பார்க்காதவன், பயத்தில் இல்லாதவன், கவலைகளோ கஷ்டங்களோ தீண்டாதவன், உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களிலேயே மிக மிக சொகுசான வாழ்க்கையில் வாழ்ந்தவன். அவனை அல்லாஹ் கொண்டு வருகிறான். கொண்டு வந்து எல்லார் முன்னிலையிலும் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? என்ன செய்கிறான் தெரியுமா? நான் பட்டியல் போட்ட எந்த தண்டனையும் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கவில்லை. நரகத்தின் சின்ன தீக்கங்கை கூட தூக்கியவன் மீது போடவில்லை. நரகத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய கைவிலங்குகள், கொடுமையான அந்த நரக மாலைகளை அல்லாஹ் அவன் மீது போடவில்லை. மாறாக நரகத்தை அல்லாஹ் ஒரு குப்பையை போலாக்கி, ஒரு குடுவையை போலாக்கி அந்த நரகத்திற்குள் ஒரே ஒரு முறை முக்கி வெளியே எடுக்கிறான். அவ்வளவுதான். எடுத்ததற்கு பிறகு அல்லாஹ் அவனிடத்திலே கேட்கிற கேள்வி, இப்ன ஆதம், இப்ன ஆதம், ஆதமின் மகனே, ஹல் ரஅய்த கைரன் கத், உலகத்தில் ஏதாவது ஒரு நன்மை அனுபவித்தாயா? உலகத்தில் எப்போதாவது சாப்பிட்டாயா? உலகத்தில் எப்போதாவது ஓய்வெடுத்தாயா? உலகத்தில் ஏதேனும் இன்பத்தை சுகத்தை கண்டாயா? யார் உலகத்தில் உள்ள எல்லா சுகங்களை கண்டவன்? இன்றைக்கு இந்தியா, நாளைக்கு பாகிஸ்தான், நாளை மறுநாள் அமெரிக்கா, அடுத்த நாள் ஆப்கானிஸ்தான் என்று வியாபாரத்திற்காக தொழிலுக்காக கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்தவன். லேட்டஸ்ட் டெக்னாலஜி அத்தனையும் தன் கையகத்திலே வைத்தவன். நுனி நாக்கில் ஆங்கிலத்தால் பேசியவன். பார்க்கிற போதே பார்வையால் பிறரை வசீகரித்தவன். பேசுகிற போதே இவன் பேச்சால் எதிரிகளை அடக்கி ஆண்டவன். ஆட்சியை கையில் வைத்தவன், அதிகாரத்தை பார்த்தவன், ஆள்பலம் கொண்டவன், செல்வம் படைத்தவன், செல்வாக்கின் உச்சியில் போனவன், பல பட்டங்களை பார்த்தவன், படித்த மேதை என்கிற பெயரை பெற்றவன். அவனை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், டேய், ஒரே ஒரு நன்மையை இந்த உலகத்தில் அனுபவித்தாயா? ஒரே ஒரு நலனையாவது இந்த உலகத்திலே நீ பார்த்தாயா? இத்தனை சுகங்களையும் உலகத்தில் அனுபவித்த அந்த பாவி என்றைக்கு சொல்லுவான், யா அல்லாஹ், யா அல்லாஹ், என் இறைவனே, உலகத்தில் நான் எந்த நலனையும் அனுபவிக்கவில்லை. ஃபயகூலு லா வல்லாஹி யா ரப்பி, உன் மீது ஆணையாக சொல்லுகிறேன், எந்த நன்மையுமே நான் அனுபவிக்கவில்லை. இப்படி உலகத்தின் இன்பங்களை மறக்கடிக்கின்ற, உலகத்தின் இன்பங்களை முறியடிக்கின்ற, உலகத்தின் இன்பங்களை எல்லாவற்றையும் தூக்கி எறிகின்ற தண்டனை படைத்தவனின் தண்டனை. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு. அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து விடு. அல்லாஹும்ம கினி அதாபக யௌம தபஅஸு இபாதக, நடியார்களை எழுப்புகின்ற நாளின் வேதனை விட்டு என்னை பாதுகாத்து விடு. நபிமார்கள் அரண்டார்கள், நபிமார்கள் பயந்தார்கள். லா துக்ஸினி, யா அல்லாஹ், என்னை இழிவுபடுத்தி விடாதே. யா அல்லாஹ், என்னை கேவலப்படுத்தி விடாதே. யா அல்லாஹ், என்னை நிராயுதபாணியாக ஆக்கி விடாதே. யா அல்லாஹ், என்னை கைவிட்டு விடாதே என்று நபிமார்கள் எல்லாம் அரண்ட தண்டனை அந்த தண்டனை. அதனால் அருமை சகோதர சகோதரிகளே, அருமை சகோதர சகோதரிகளே, நமக்கு மரணம் எப்போது வரும் என்றே சொல்ல முடியாது. அன்றாட மரணங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அன்றாடம் விபரீத விபத்துக்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அன்றாடம் கொடூரமான கால சூழ்நிலைகளின் மாற்றங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், பயங்கரமான இடர்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், மிக பயங்கரமான நெருக்கடிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடுமையான வெப்பத்தையோ கடுமையான குளிரை கொடுத்து அல்லாஹ் மனிதனின் பலகீனத்தை உணர வைத்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் மனிதர்களுக்கு அச்சத்தையும் பயத்தையும் தொடர்ந்து கொடுத்துடே நீ படைக்கப்பட்டவன் தான் என்கிற உணர்வை திரும்ப திரும்ப ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறான். வானத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறான், புவியில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறான், கடலில் சீற்றத்தை கொண்டு வருகின்றான், பூமியில் பிளவை ஏற்படுத்துகின்றான், பூகம்பத்தை ஏற்படுத்துகின்றான், நிலநடுக்கத்தை ஏற்படுத்துகின்றான், ஐஸ் கட்டி மலைகளை பொழிய வைத்து நம்மை பயமுறுத்துகின்றான். ஆனாலும் நம்முடைய மனம் அப்படியே இருக்கிறது. அடிமேல் அடி எடுத்தால் அம்மியும் நகரும் என்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1400 ஆண்டுகளாக இத்தனை விஷயங்களை நமக்கு தண்டனையை குறித்து சொல்லியும் நாம் அஞ்சாமல் பயந்தாமல் இருந்தோம் என்றால் நம்மை விட கேடுகட்டவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. போதெல்லாம் அதை சொல்லும் போது தெரியாது, போதெல்லாம் இதை சொல்லும் போது கேட்டுக்கொண்டு போய்விடுவோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? மறுமையில் அவனுடைய மன்றத்தில் நிற்கும் போது, ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன், நபியே, இந்த உலகத்தில் இதனுடைய அருமை இவர்களுக்கு தெரியாது. மறுமையில் போய் இந்த இறை மறுப்பாளர்கள் அல்லாஹ்வின் முன்னிலையில் நிற்கும் போது சொல்வார்களாம், யா அல்லாஹ், நாங்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்திருக்க கூடாதா, நாங்கள் மூமின்களாக வாழ்ந்திருக்க கூடாதா என்று அல்லாஹ்வின் தண்டனையை பார்க்கும் போதுதான் இவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அதனால் அல்லாஹ்வின் தண்டனை மிக சமீபத்திலே இருக்கிறது. அல்லாஹ்வின் தண்டனை மிக கடுமையாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தண்டனை மிக கொடூரமாக இருக்கிறது. அல்லாஹ்வின்
அல்லாஹ்வின் தண்டனை கைர மர்தூத், நிரந்தரமானதாக இருக்கிறது. ஆதலால் அல்லாஹ்வின் தண்டனையை நாம் அஞ்சி நடுங்கி ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்தினுடைய தண்டனை பாதுகாப்பு பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உயரிய நோக்கத்தில் ஒரு உன்னதமான முஸ்லிம்களை உருவாக்க என்பதற்காகத்தான் நீண்ட நெடிய கஷ்டப்பட்டு நிறைய நாட்கள் உழைப்பு செய்து கொடுமையான குளிரிலும் கூட அள்ளும் பகலும் நம்முடைய சகோதரர்கள் பாடுபட்டு நடத்தப்படக்கூடிய மாநாடு இந்த மாநாடு. அருமை சகோதர சகோதரிகளே, அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய மாநாடை போட்டு நினைத்து விடாதீர்கள். சொந்த காசை, பையில் இருக்கிற காசை போட்டு வியாபாரத்தையும் கடையையும் மூடிவிட்டு அன்றாடம் கீழிருந்து மேலும் மேலிருந்து கீழும் இறங்கி இறங்கி நடத்தக்கூடிய மாநாடு இந்த மாநாடு. இதனுடைய நோக்கம் படைத்தவனின் தண்டனை இந்த மக்கள் பயப்பட வேண்டும் என்கிற ஒரே காரணம் தான். அலையலையாய் இன்றைக்கு மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி வருகிறார்கள். ஆனால் நாமோ வலையில் சிக்கப்பட்ட மீன்களைப் போல் நம்முடைய செயல்பாடுகளால், நம்முடைய கொள்கைகளால், நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களால் மார்க்கத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கிறோம். ஆதலால் ஈமானை உறுதிப்படுத்த, இஸ்லாமிய மார்க்கத்தை நேசிக்க, படைத்தவனின் அருளையும் திருப்தியையும் பெற, படைத்தவனின் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெற, அந்த படைத்தவனையே சார்ந்து அகிலத்தினருடைய எண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை நாம் பின்பற்றி வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்லுகிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழுகிற பாக்கியத்தை தருவாயாக. வாஹிர் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம்.